நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. குட்டிமா, நான் ஸ்டேஷன் கிளம்புறேன். வரும்போது உனக்கு எதாவது வேணுமா? இல்ல ரவீன், எனக்கு என்ன வேணும்? எதுவும் வேண்டாம், நீங்க சீக்கிரமா வந்தா போதும். சீக்கிரம் வர்றதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல குட்டிமா. வேலை நிறைய இருக்கு, முடிஞ்சதும் கண்டிப்பா வந்துருவேன். இப்படிதான் சொல்றீங்க அரவிந்த், ஆனா வர்றதுக்கு நைட்டு 10 மணி 12 மணின்னு ஆக்கிடுறீங்க. என்ன குட்டிமா பண்றது? ஆபீஸ் டியூட்டியா? 5 மணிக்கு முடிஞ்சிடும், வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்றதுக்கு இது எப்ப முடியுதுன்னு எங்களுக்கே தெரியாது. சில நேரங்கள்ல நம்மளா சரி கிளம்பலான்னு சொல்லி முடிச்சுட்டு கிளம்புனாதான் உண்டு. இருந்தாலும் உங்க ஸ்டேஷன்ல இருக்கவங்க பண்றது ரொம்ப தான் அநியாயம். ஒரு மாசமான பொண்டாட்டி இருக்கா, அவளை நேரங்காலத்தோட போய் பாத்துக்கணும்னு சீக்கிரமா அனுப்பி வைக்கலாம்ல. ஏய், நீ வேற. அங்க அவன் பொண்டாட்டிய பிரசவத்துக்கு அனுப்பி வச்சுட்டு பொண்டாட்டி கூட இருக்காம வந்து ஸ்டேஷன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுல நான் வந்து என் மாசமான பொண்டாட்டிய பார்க்க போறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், நீ யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு அப்படியே போயிருப்பான்ருவாங்க. ஐயோ, அப்போ வேலையை விட்டு அனுப்பிடுவாங்களா? ஏய், வேலை விட்டெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, சொன்னதும் நம்புற பாரு. அப்ப அப்படி சொல்ல மாட்டாங்க தானே? அப்ப சீக்கிரமா வாங்க. சீதா, அப்படி சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் அந்த கேஸை முடிக்காம நம்மளால வர முடியாதுமா. ஏன்னா எப்படி நேரத்துல வந்தாலும் திரும்ப போய் அந்த கேஸை முடிக்க வேண்டியது நம்ம தான். அப்புறம் நமக்கு தான் ப்ரெஷர் ஆகும். சரிங்க, ஆனா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வந்துருங்க. சரிங்க, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வந்துடுறேங்க. போங்க அரவிந்த். போணுமா? அரவிந்த், என்னலே இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டியாக்கு? ஆமா மச்சி, பின்ன ஸ்டேஷனுக்கு யூனிஃபார்ம் போட்டு கிளம்பாம பின்ன லுங்கி கட்டிக்கிட்டா கிளம்ப முடியும்? கிளி, வர வர இந்த வீட்ல எல்லாருக்கும் வாய் கூடிக்கிட்டே வருதுல. ஒரு அம்மாச்சி இந்த வீட்டுக்கு மூத்தவோ வயசுல மூத்தவோங்கற மரியாதை யாருக்காவது இருக்குதால? என்ன மச்சி, இப்ப யாரும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல? யாரு மரியாதை கொடுக்கலன்னு மட்டும் சொல்லுங்க. அவங்களுக்கு பிடிச்ச நான் ஸ்டேஷன்ல போட்டு வெளுன்னு வெளுத்துறேன். யாரு நீ வெளுக்கிறியாக்கு? முதல்ல மரியாதை கொடுக்காததே நீ தாமல. அப்படி சொல்லுங்க அம்மாச்சி, முதல்ல இவரை தான் ஸ்டேஷன்ல பிடிச்சு போடணும். ஏய், என்ன குட்டிமா, உன் கூட இருக்கலன்றதுக்காக பழி வாங்குறியா? ஆமா. ஆமாவா? இரு, சாயந்தரம் வந்து உன்னை வச்சுக்கிறேன். ஏலே, சரி, எனக்கு மரியாதை கொடுக்கிறதெல்லாம் அங்கடி இருக்கட்டும். நீங்க என்னல முதல்ல மாசமான பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இப்படி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு போய்கிட்டே கிடக்க? நல்லா கேளுங்க அம்மாச்சி, அதை தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். போச்சுடா, இப்பதான் அதையும் சொல்லி அவளை சமாளிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நீங்க வேற ஏத்தி விடுறீங்களா? இனி அவ்வளவுதான், இவ விடவே மாட்டா. விடாதீ மருமவளே. ஏலே, பொண்டாட்டி மாசமா இருக்கையில அவளுக்கு பாவம் எங்கனாவது வெளிய போகணும், ஏதாவது வாங்கி திங்கணும், புருஷ கூடயே இருக்கணும்னு எவ்வளவு ஆசை இருக்கு. நீ தான் அவளை கூட இருந்து பாத்துக்கிட்டனா, அதை விட்டுட்டு வேலை வேலைன்னு போய் கிளம்பி போய்கிட்டே இருந்தா என்னல அர்த்தம்? ஐயோ மாச்சி, நான் என்ன வேணும்னா போறேன். ஸ்டேஷன்ல முக்கியமான கேஸ் போய்கிட்டு இருக்குது, போகாம இருக்கவே முடியாது. ஐயோ அம்மாச்சி, இன்னைக்கு என்ன ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்களா? கொஞ்சம் பேசாம இருங்க. அவளே சரி போங்கன்னு சொல்லிட்டா, அதுக்குள்ள நீங்க வந்து இப்படி எல்லாம் பேசி இப்ப இருக்கிறதையும் கெடுத்து விட்டுறாதீங்க. குட்டிமா, கூடயே இருந்தா மட்டும் போதுமா? உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யணும்னா நான் வேலைக்கு போகணும்ல. ஏய், என்ன விட்டா 2 பேருமா சேர்ந்து என்னோட அசிஸ்டன்ட் கமிஷனர் வேலைக்கு ஆப்பு வச்சிருவீங்க போல. ஐயோ, இல்ல இல்ல, இதுக்கு மேல இங்க இருந்தா நீங்க வேலைக்கு ஓட வச்சாலும் வச்சிருவீங்க. நான் கிளம்புறேன். குட்டிமா, நான் சாயந்தரம் வந்து உன் காலில் விழுந்து கூட உன்னை சமாதானம் பண்ணிக்கிறேன். ஆனா நான் இப்ப கிளம்புறேன். என்னமோ பண்ணுங்க. ஏய், என்னடி என்னமோ பண்ணுங்கன்ற? போயிட்டு வாங்கன்னு சொல்லு, அப்பதானே என்னால போக முடியும். ஏன் இப்ப நான் போயிட்டு வாங்கன்னு சொல்லலன்னா நீங்க போக மாட்டீங்களா? சீதா, உனக்கே தெரியும், போயிட்டு வாங்கன்னு நீ சொல்லலன்னா நான் போக மாட்டேன்னு. அப்ப சொல்ல மாட்டேன். ஏய் குட்டிமா. என்ன பயந்துட்டீங்களா? சும்மா சொன்னேன், போயிட்டு வாங்க. ஓ, நிஜமாவே பயந்துட்டேன்டி. ஸ்டேஷன்ல முக்கியமான கேஸ் போய்கிட்டு இருக்கு, இந்த நேரத்துல உன் கேஸ பார்க்க என்னால முடியாதுமா. சரி சரி, போயிட்டு வாங்க. அப்புறம் அரவிந்த், சொல்ல மறந்துட்டேன், ராமேஸ்வரத்துல இருந்து கவிதா ஃபோன் பண்ணா. அவளுக்கு அடுத்த வாரம் சண்டே கல்யாணம் மாமா, நம்ம எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு சொன்னா. அப்படியா? கவிதாக்கு கல்யாணமா? ஐயோ, அடுத்த வாரம் சண்டேவா? சீதா, அதுக்குள்ள கேஸ் முடியாதே. கேஸ் முடிய இன்னும் 10 நாள் ஆகும். ஐயோ, என்ன அரவிந்த் சொல்றீங்க? அடுத்த வாரம் சண்டே தான் அவளுக்கு கல்யாணம். நீங்களும் நானும் கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்கா. ஐயோ, என்ன குட்டிமா பண்றது? அடுத்த வாரம் சண்டேக்குள்ள கண்டிப்பா கேஸ் முடியாதே.
ஐயோ அரவிந்த், என்ன இப்படி சொல்றீங்க? அவ கல்யாணத்துக்கு என்னால கண்டிப்பா போகாம இருக்க முடியாது. நாங்க ராமேஸ்வரத்துல இருக்கும்போது அவ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கா. அவ கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா போயே ஆகணும் அரவிந்த். சரிம்மா, அது அடுத்த வாரம் தானே, அடுத்த வாரம் பாத்துக்கலாம். சரிங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அடுத்த வாரம் கவிதாவோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா நம்ம போயே ஆகணும். ஐயோ சரி குட்டிமா, போலாம். அடுத்த வாரம் தானே, கண்டிப்பா போலாம். சரியா, நீ அதை பத்தி ஃபீல் பண்ணாத. அடுத்த வாரம் கண்டிப்பா போலாம். ஆனா இப்ப நான் வேலைக்கு போறேன். சரி ஓகே, சரி போயிட்டு வாங்க. அப்பாடா, ஒரு வழியா போயிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. சரி குட்டிமா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். நீ பார்த்து பத்திரமா இரு. என் குட்டி சீதாவையும் பத்திரமா பாத்துக்க. சரி சரி, உங்க குட்டி சீதாவை பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ஓகே குட்டிமா, வரேன். அப்பாவோட குட்டி சீதா சமத்தா இருங்க. அப்பா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஓஹோ, உங்க குட்டி சீதாக்கு மட்டும்தானா? போங்க போங்க. ஏய் கோச்சுக்காதடி, இரு வருவன்ல. பெரிய சீதாவுக்கும் தான். போயிட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வாங்க. ஓகே குட்டிமா, பார்த்து கவனமா இரு. நான் சீக்கிரமா வந்துடுறேன். தெரியலையா, இந்நேரத்துக்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கணும். இவ்வளவு நேரம் ஆகியும் காணோம். உன் அப்பா என்னதான் பண்றாரோ தெரியல. அப்பா பாப்பாக்கு சாக்கி மஞ்சு பிஸ்கட் எல்லாம் வாங்க போய்பாங்க. அதான் இன்னும் காணோம். ஆமா, உனக்கு சாக்லேட் பிஸ்கட் வாங்குறதுக்கு தான் ராத்திரி 10 மணி ஆகுது பாரு. அன்னைக்கு அம்மா மயங்கி விழுந்தப்போ என்னாச்சோ ஏதாச்சோ, இதுக்கப்புறம் உன்னை கூடயே இருந்து பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு 2 நாள் கூடயே இருந்தாரு. இப்ப ரிப்போர்ட்ல எல்லாம் நார்மலா வந்துருச்சு. எனக்கு எந்த பிரச்சனையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாவும் பொண்ணு சேர்ந்து என்னமோ பண்ணுங்கன்னு எவ்வளவு லேட்டா வராரு பாரு அப்பா. இந்த ஆம்பளைங்க புத்தியே இப்படிதான். பின்னால சுத்தினா ஓவரா சுத்துவாங்க, கழட்டி விட்டா சுத்தமா கழட்டி விட்டுருவாங்க. ஹாஸ்பிட்டல் 7 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறமா இவ்வளவு நேரம் அப்பா என்னதான் பண்றாரோ தெரியல. இன்னைக்கு உன் அப்பா வரட்டும். அப்பாக்கு போன் பண்ணுங்க. ஐயோ, போன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். அப்பா போனே அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. பாப்பா பண்றேன்னு சொல்லுங்க. அப்பா அப்பா எடுத்து பேசுவாங்க. ஹிரியா, அப்பா போனை எடுத்தா தானே பாப்பா பேசுறேன்னு சொல்ல முடியும். போனே எடுக்க மாட்டேங்கிறாருன்ற அப்புறம் எப்படி சொல்றது? அப்பனா அப்பா எப்ப வருவாங்க? அப்பா வேணும். அப்பா வந்துருவாரு. நீ வேற அப்பா வேணும்னு ஆரம்பிச்சிராத. சரி, மணி 10 அப்பா வரும்போது வரட்டும். நீ நானும் படுத்து தூங்கலாம். வா, அப்பா வந்து கதவை தட்டுனா அப்புறம் திறந்துக்கலாம். அப்பா வந்தாதான் பாப்பா தூங்குவேன். அப்படியா? அப்ப சரி, அப்ப நீ தூங்காம உன் அப்பா வர வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துரு. சரி, நீங்க வேணா தூங்குங்க. பாப்பாவும் டிங்குடுவோம் அப்பா வந்துட்டு தான் தூங்குவோம். அப்பா வராம பொண்ணு தூங்க மாட்டான்னு அப்பாக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்து வர்றதுக்கு இவ்ளோ லேட் பண்றாரு. சரி, ஏதாவது முக்கியமான வேலைனா ஃபோன் பண்ணியாவது சொல்லலாம்ல. நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டேங்கிறாரு. ஃபோனை கூட எடுக்காம இன்னும் வீட்டுக்கு வராம அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பா? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? டி சக்தி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே சர்பத் குடிக்க கூட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் உனக்காக அதை பண்ணல இதை பண்ணலன்னு ஏதாவது சொன்னேன்? ஆமா, நான் சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேன். சொல்லாம கூட்டிட்டு வந்திருந்தேன்னா உன்னை நான் பெருமையா நினைச்சிருந்திருப்பேன். டேய், எனக்கு இதெல்லாம் எப்படிதான் ஞாபகம் இருக்கும்? நீ தான் ஞாபகப்படுத்தணும். ஆமா போ, ஞாபகப்படுத்திட்டா மட்டும். அடிக்க போறது என்னமோ சர்பத்து தான். இருந்தாலும் உன் கூட இங்க வந்து அந்த சர்பத்தை குடிச்சாலே சரக்கு அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். டே சக்தி, உனக்காவது சரக்கு அடிச்ச ஃபீல் எப்படி இருக்கும்னு தெரியும். ஆனா எனக்கு அது கூட தெரியாதுடா. சரக்கு அடிச்சா எப்படி இருக்கும்னு இன்னி வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது கூட கிடையாது. உன் கூட வந்து இங்க சர்பத் அடிக்கிறது தான் சரக்கு அடிச்ச ரேஞ்சுக்கு நானே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டே, உனக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுடா, வேணா ட்ரை பண்ணுவோம். ஏன்டா சக்தி, நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல? இவ்வளவு நாள் நான் பண்ணதுக்கே என் வாப்பா இன்னும் அந்த AK-47 ஏன் எடுக்காம இருக்காருன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒண்ணுதான்டா நான் பண்ணல. இதையும் நான் பண்ணேன்னு என் வாப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவர் AK-47 எடுக்கிறது கன்ஃபார்ம். அதான் எனக்கு தெரியுமே. ரொம்ப சிரிக்காத. என் வாப்பாவை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்றவங்களை விட தப்பு பண்ண தூண்டுறவங்களுக்கு தான் முதல் தண்டனை. அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு இல்ல, உனக்கு தான். டேய், என்னடா சந்தோஷமா சர்பத் அடிக்கலாம்னு கூட்டு வந்துட்டு கடைசியில வாப்பா AK-47 என்னென்னமோ சொல்லி டென்ஷன் பண்ற. எனக்கு சர்பத்தும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நான் போறேன்டா போ. டே சக்தி, சும்மா இருடா. நீ தானே ஸ்டார்ட் பண்ண. சரி விடு, இப்ப என்ன சர்பத் அடிக்க வந்திருக்கோம். சந்தோஷமா சர்பத் அடிக்கிறோம். ஓகே? எங்கத்த சர்பத் அடிக்கிறது? இங்க அடிக்கிறதுக்கு தண்ணி தானே இருக்கு. வந்து உக்காந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? எவனாவது வந்து என்ன சார் வேணும்னு கேக்குறானா? டே சக்தி, அதெல்லாம் சரக்கடிக்க வந்தவங்களை தாண்டா போய் தேடி தேடி கேட்பாங்க. நம்ம சர்பத்து தானே குடிக்க வந்திருக்கோம். நம்ம கிட்ட கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. வெயிட் பண்ணு. டேய், சர்பத்துனாலும் என்ன ஓசிலியா குடுக்குறானுங்க? காசு கொடுத்து தானே வாங்குறோம்.
எங்க அந்த ஆரஞ்சு முட்டை தலை என்ன கூப்பிடு. டேய் சொல்லுங்க சார், கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களாவா? டேய் கஸ்டமர் வந்து உட்காந்து எவ்வளவு நேரம் ஆகுது, என்ன வேணும்னு கேட்க மாட்டீங்களாடா? கஸ்டமரா? யார் சார்? என்னடா யாருன்னு கேக்குற? எங்களை பார்த்தா கஸ்டமர் மாதிரி தெரியலையாடா உனக்கு? நீங்க கஸ்டமரா? அடே மண்டைக்கு மசாலா தரவனே, பின்ன எங்களை பார்த்தா என்ன கவர்னர் மாதிரியா தெரியுது? ஐயோ சார், இங்க சரக்கு அடிக்க வர்றவங்கள மட்டும்தான் சார் நாங்க கஸ்டமர் லிஸ்ட்ல சேர்த்துவோம். உங்களை மாதிரி சர்பத் குடிக்க வர்றவங்களை எல்லாம் கஸ்டமர் லிஸ்ட்ல சேர்த்த மாட்டோம் சார். டேய் மச்சான், இந்த மசாலா மண்டையே நம்மள அவமானப்படுத்திட்டான். இதுக்காகவே சரக்கு அடிச்சு இவன் மண்டைய பொழக்கணும் போல. டேய் விட்ரா, சின்ன பையன், பாத்துக்கலாம். ஏய் ஓவரா பேசிட்ட. இருந்தாலும் என் நண்பன் சொன்ன ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். சரி போய் எடுத்துட்டு வா போ. என்ன சார் சரக்கா? டேய் சர்பத்துடா. அதானே பார்த்தேன், நீங்க சரக்கு அடிச்சிட்டாலும். பாத்தியாடா, ஆரஞ்சு முட்டாய் எல்லாம் அலட்சியமா பேசிட்டு போகுது. எல்லாம் ஒன்னால. நான் என்னடா பண்ணேன்? எதுவுமே பண்ண மாட்டேங்கிறியே, அதான பிரச்சனை. சிரிக்காத. டேய் இது அங்க 2 பேர் உட்காந்துருக்காங்களே, அவங்களுக்கு தானே கொடுக்க போற? ஆமா சார். அவங்களுக்கு இதுல நான் சொல்ற சரக்கை மிக்ஸ் பண்ணி கொடு. ஐயோ சார், அவங்க சரக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க, சர்பத் மட்டும் தான் குடிப்பாங்க. அது எனக்கும் தெரியும், அது தெரிஞ்சனால தான் சொல்றேன். நான் சொல்ற சரக்கை இதுல அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடு. ஐயோ சார், அப்படிலாம் பண்ண முடியாது சார். அப்படி ஏதாவது பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் என் வேலையே போயிடும் சார். எந்த பிரச்சனையும் வராது, அவனுங்க எனக்கு தெரிஞ்சவனுங்க தான். அப்படியே பிரச்சனை வந்து வேலை போனாலும் இப்ப நீ வாங்குற சம்பளத்தை விட டபுள் மடங்கு சம்பளத்துல வேற பெரிய பார்ல உனக்கு வேலை வாங்கி தரேன். என்ன சொல்ற சார்? அது வந்து இது பத்தலன்னா இன்னும் தரேன். ஆனா நான் சொல்ற சரக்கை இதுல மிக்ஸ் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் கொடு. அவனுங்க அப்படியே என்ன வித்தியாசமா இருக்குன்னு கேட்டாலும் அது புது ஃபிளேவர்னு சொல்லு. அவங்களால அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். சார் இந்தாங்க சார் நீங்க கேட்ட சர்பத். ஏண்டா உன்கிட்ட சர்பத் கேட்டதுக்கே இவ்வளவு லேட்டா வர? சரக்கு கேட்டிருந்தா எவ்வளவு லேட்டாடா வந்திருப்ப? ஐயோ சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சமா லேட் ஆயிடுச்சுன்னு. சரி சரி போ. சார் சைட் டிஷ் ஏதாவது வேணுமா சார்? சர்பத்துக்கு சைடிஷா? டேய் மச்சான், இன்னும் இவன் நம்மள கலாச்சிட்டு தாண்டா இருக்கான். டேய் அதெல்லாம் வேணாம் போ. ஓகே சார். மசாலா தடவன பான்கோழி மாதிரி இருந்துட்டு கலாய்க்கிறாராமா. எப்படி இவனையெல்லாம் இன்னும் எண்ணெயில போட்டு பொறிக்காம இருக்கானுங்கன்னு தெரியல. டேய் சக்தி, அவன் கிடக்குறான் விடு. நீ வா, நம்ம சீக்கிரமா சர்பத்தை குடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம். இது சீக்கிரமா குடிச்சிட்டு வீட்டுக்கு போறதா? டேய் சர்பத்தை குடிச்சு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம் தடா வந்தோம், அதுக்குள்ள ஏன்டா சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு பறக்குற? டேய் ஐஸ்வர்யாவும் தனியா இருக்காங்கடா. ஏன் தனியா இருந்தா நீயும் அவங்களோடவே இருந்திருக்க வேண்டியது தானே? எதுக்குடா சர்பத்தை குடிக்கணும்னு எனக்கு கூட்டு வந்த? ஐயோ சரி விடுடா, நிம்மதியா பொறுமையா குடிச்சிட்டு போலாம். போதுமா? இப்ப ஆரம்பிக்கலாமா? ஆமா, என்னத்த ஆரம்பிக்கிறது? வேற இவன் கூடயாவது சேர்ந்திருந்தா இந்நேரத்துக்கு சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். உன் கூட போய் சேர்ந்த பத்தியா, எல்லாம் என் தலையெழுத்து. டேய் என்னடா இவ்ளோ கேவலப்படுத்துற? பேசாம சரக்கு சொல்லுவோமா? ஐயா சாமி, ஆளை விடு. சர்பத்துக்கே உன் அளப்பற தாங்களே, இதுல சரக்கு வேறையா? ஊத்துறா. Cheers. டேய் மச்சான், ஆனா சர்பத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குடா. இருந்துட்டு போகுது விடு, எவன் கேட்பான்? அதானே. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? ஐயோ, எவன் கேட்பான்னு சொன்னா என் பொண்டாட்டிக்கு கேட்டுருச்சு போல. ஹலோ சொல்லு கையல். எங்க இருக்கீங்க சக்தி? என்ன இவ்ளோ நேரம்? எப்போ நேரத்துல வீட்டுக்கு வந்துருவீங்களே, இன்னைக்கே லேட்? அது வந்து கையல். டேய் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றா. அதான் வந்துட்டு இருக்கேன் கையல். வந்துகிட்டு இருக்கீங்களா? என்ன ரோட்லயே வண்டி ஓட்டிட்டு வரீங்க? ஏண்டி ரோட்ல வண்டி ஓட்டிட்டு வராம பின்ன காட்டுலயாடி வண்டி ஓட்டிட்டு வருவாங்க? ஐயோ அது இல்ல சக்தி, வண்டி சத்தத்தை காணோமே, அதான் கேட்டேன். வண்டி சத்தமா? கிங் கிங். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது சக்தி. இப்பவாது என்ன நம்பு. எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட வேண்டியது. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சக்தி, இவ்ளோ நேரமாக்கியும் காணோமே, அதான் கேட்டேன். இவனோட சரிடி கையில் வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வரேன். நானே இங்க டிராபிக்ல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் போனை வைக்கிறியா என்ன? ஐயோ சரி சக்தி, ஆமா ரொம்ப டிராபிக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் சார், நான் வைக்கிறேன் சக்தி. அப்படா வச்சுட்டா. ஒரு சர்பத்தை குடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு பாருடா. டேய் சக்தி, நம்ம சர்பத்தை குடிக்கிறதுக்கே இவ்ளோ போராடுறோமே, ஒருவேளை நம்ம எல்லாம் சரக்கு அடிக்கிற மாதிரி இருந்திருந்தா என்னடா பண்ணிருந்திருப்போம்?
அத சொல்லு. ஒரு சர்பத்தை குடிக்கிறதுக்கு சமாளிக்கிறதுக்கே முடியல, நம்ம எங்கிறது சரக்கு அடிக்கிறது. சரி விடு, வெளியே சொல்லிடாத, கேவலமா இருக்கும். சர்பத்தியாவது குடிச்சிட்டு கிளம்புவோம். டேய் நான் ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டேன்டா. அட பாவி துரோகி, இந்த பாட்டில்ல 2 பேருக்கும் பாதி பாதி தான். என் பங்கு எங்கேயாவது நீ தொட்ட கைய உடைச்சிருவேன்னு சொல்லிட்டேன். ஏய் என் பங்கு மட்டும் தான்டா குடிச்சேன். சரி, உனக்கு இப்ப 2வது ரவுண்ட் ஆயிடுச்சுல, அவ்வளவுதான். இனி இது ஃபுல்லா எனக்கு தான். ஐயோ சரி எனக்கு போதும், நீ குடி. இவனை நம்ப முடியாது, பாத்துக்கிட்டே இருக்கணும், விட்டா ஏமாத்திடுவான். இது என்ன சர்பத்தா? டேய் மச்சான் இரு. என்னடா சக்தி? டேய் மச்சான் குடிக்காது இரு. ஏன்டா என்னாச்சு? டேய் இது என்ன சர்பத்தா? நம்ம எப்பவும் குடிக்கிற மாதிரி இல்லையே. ஏன்டா நம்ம எப்பவும் குடிக்கிற மாதிரி தானே இருக்கு. டேய் இல்லடா, உனக்கு தெரியாது, இது வேற என்னமோ மாதிரி இருக்கு. வேணாம் விடு. வேணாமா? டேய் காசு கொடுத்து வாங்கிட்டு வேணாங்கிற? டேய் இது என்னமோ மாதிரி இருக்குடா, வேணாம்டா. டேய் நல்லா தானடா இருக்கு. உனக்கு வேணானா போ, அதையும் சேர்த்து நானே குடிச்சுக்கிறேன். டேய் லூசு, வேணாம்டா, இது வேற என்னமோ மாதிரி இருக்கு, வேணாம் விடு. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? சர்பத்தை வாங்கிட்டு என்னமோ மாதிரி இருக்குன்ற, என்ன சரக்கு மாதிரியா இருக்கு? ஆமாண்டா, உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும்ல. டேய் நீ என்ன லூசா? அவன் கொண்டு வந்து வச்சதை நாம தான் ஓப்பனே பண்ணோம், அப்புறம் எப்படி சரக்காகும்? தெரியலடா, அது என்னமோ மாதிரி இருக்காதான் சொன்னேன். டேய் இப்பெல்லாம் சில கூல் ட்ரிங்க்ஸே அப்படித்தான்டா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குடி. குடிங்கிறான், ஆனா இது என்னமோ வேற மாதிரி தோணுதே. சரி, இனி இப்ப என்னன்னாலும் ஒரு கிளாஸ்ல என்ன இருப்போகுது. இவன் சொன்னான்னு குடிச்சாச்சு, ஆனா பெருசா ஒன்னும் ஆகல, சர்பத் தான் போல இருக்கு. டே மச்சான் போலாமா? டி சக்தி. டே என்னடாச்சு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன் பாப்பா உங்களை